மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பாதுகாப்பாக இருக்கீங்களா? மீண்டும் உங்களுடன் நான் கலைமாமணி டாக்டர் பார்வதி பாலசுப்ரமணியன் அவர்கள். அதாவது இந்த கதை அதுக்குள்ளே இப்போ போகிறோம். கதை சொல்வது, கதை கேட்பது எல்லோருக்கும் பிடித்தமான விஷயம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்றைய கதையாக சத்யவான் சாவித்ரி. அதாவது மந்திர தேசத்து மன்னனான அஸ்வபதிக்கு வெகு நாட்களாக குழந்தையே இல்லை. அவன் ரொம்ப மனக்கவலையோடு இருக்கான். அப்போது அவன் என்ன பண்ணுறான், கலைவாணியை நோக்கி தவம் புரிகிறான். சிறிது நாட்களுக்கு பிறகு அவனுக்கு குழந்தை பிறக்கிறது. ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது. அதற்கு சாவித்ரி என்று பெயர் சூட்டி வளர்க்கிறான். அப்பொழுது ஒரு நாள் இந்த தேசத்தை மன்னனை சந்திக்க நாரத முனிவர் வருகை தருகிறார். அவரை மன்னன் அழகாக உபசரித்து விருந்து கொடுத்து வரவழைக்கிறான். அப்பொழுது இந்த மன்னன் நாரத முனிவரிடம், என்னுடைய தவம் பெற்று பிறந்த இந்த சாவித்திரியையும் நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். அதன்படியே நாரதரும் சாவித்திரியை ஆசீர்வாதம் கூறி சென்று விடுகிறார். சாவித்திரிக்கு அந்த மனம் புரியும் அந்த பருவம் வருகிறது. அப்பொழுது மன்னன் அதை பற்றி சிந்திக்க தொடங்குகிறான். அப்பொழுது சாவித்ரி தனது தந்தையிடம் வந்து, தந்தையே, நான் சத்தியவானை பற்றி நிறைய எனது தோழிகள் மூலம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் இளவரசன் அந்த சத்தியவானையே நான் திருமணம் செய்ய முடிவு செய்திருக்கிறேன். நீங்களும் எனக்கு ஆசி வழங்க வேண்டும் அப்படின்னு சாவித்திரி தந்தையிட்ட கூறுறான். தந்தை சரி மகளே அப்படின்னு, ஏன்னா ஒரே பெண், தவம் பெற்று பிறந்த ஒரு பெண், அவளுடைய ஆசையை நாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அந்த சரின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே அப்போது அவருடைய இந்த அரண்மனைக்கு நாரத முனிவர் வருகிறார். அவர்கிட்ட தன்னுடைய பெண்ணோட ஆசையை இவர் சொல்கிறார். இந்த மாதிரி சத்தியவானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இவள் விரும்புகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நாரத முனிவர் ரொம்ப அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, திடுக்கிடுறார். அப்போது இவர் கேட்குறார், என்ன முனிவரே, இதில் ஏதாவது கருத்து உண்டா அப்படின்னு கேட்குற போத அப்போது நாரத முனிவர் கூறுகிறார், அப்படி ஒன்றும் இல்லை, இந்த சத்தியவானுக்கு ரொம்ப அற்ப ஆயுளே என்று நான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். சொன்ன உடனே மன்னனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. அப்படியா அப்படின்னு இவர் கேட்ட உடனே, ஆமாம், அதனால்தான் நான் ரொம்ப கவலையாக இருக்கேன். இந்த சத்தியவானை போய் உன்னுடைய பெண் விரும்பி இருக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். உடனே இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிற போத அப்போது இந்த நாரத முனிவர் பேசுகிறத கேட்டுட்டு சாவித்ரி இங்கே வருகிறாள். அப்பொழுது அவள் முனிவரே, நான் மணந்தால் சத்தியவானை மட்டும்தான் மணப்பேன். என்னுடைய தவப்பலத்தால் அவருடைய ஆயுளை நான் கடவுள்கிட்ட வேண்டி நிச்சயமாக அதில் உறுதியாக நான் வெற்றி பெறுவேன். இதற்கு நீங்களும் எனக்கு ஆசை கூற வேண்டும் அப்படின்னு நாரத முனிவர்கிட்டே கேட்குறான். நாரத முனிவர் இவளுடைய அந்த மன உறுதியை கண்டு ரொம்ப ஆச்சரியப்படுறார். சரி, வேறு வழி இல்லை, அதனால் அவர் சரி உன்னுடைய எண்ணப்படியே ஆகட்டும் அப்படின்னு நாரத முனிவரும் சொல்லிடுறார். உடனே அவர் சத்தியவானைக்கிட்டையும் சரி பண்ணி, உன்னுடைய பெண் கண்டிப்பாக இவனைத்தான் மணக்க போகிறா, ஆனால் நீயும் தடை சொல்லாதே என்று கூறி எல்லோரும் ஆசையோடும் இவர்களுடைய திருமணமும் நடைபெறுகிறது. உடனே இந்த திருமணம் முடிஞ்ச உடனே சத்தியவான் சாலவ நாட்டுக்கு சாவித்திரியோடு அங்கே வருகிறாள். இருவரும் மனமொத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று பகை நாட்டு மன்னர் அவங்க இந்த சாலவ நாட்டை போரிட்டு கைப்பற்றி விடுகிறார்கள். அப்பொழுது உடனே சத்தியவான் தன்னுடைய மனைவி சாவித்திரியை அழைத்து கொண்டு காட்டிற்கு சென்று விடுகிறான். அப்பொழுது தனது பார்வையற்ற அந்த பெற்றோர்களையும் அழைத்து கொண்டு சென்று விடுகிறான். அங்கே காட்டில் இவர்களுடைய வாழ்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் சத்தியவான் அந்த காட்டிற்கு மரம் வெட்டுவதற்காக செல்கிறான். அப்பொழுது சாவித்திரியும் அவன் உடன் செல்கிறாள். அப்பொழுது மரம் வெட்டி கொண்டு இருக்கிற பொழுதே திடீரென்று சத்தியவானுக்கு மார்பு வலிக்கிறது. உடனே கீழே விழுந்துடுறான். உடனே சாவித்திரி சத்தியவானை தன்னுடைய மடியில் வச்சுக்கிறான். அப்போ சத்தியவானுக்கு என்ன அப்படின்னா, தன்னுடைய கண் எதிரே தான் இப்பொழுது இறந்து போய் விடுவோம் என்ற உண்மை அவனுக்கு தெரிகிறது. அவன் சாவித்திரியை பார்த்து கண்ணீர் விடுகிறான். அதாவது எனக்கு அற்ப ஆயுள்னு நீ எனக்கு தெரிஞ்சும் கூட
நீ என்னை வந்து உன்னுடைய மன உறுதியால் என்னை கைப்பற்றினாய், எனக்கு அது பரம மகிழ்ச்சி. ஆனால் இப்பொழுது எனது உயிர் புரியப் போகிறதே, அதனால் உன்னை பற்றி கவலை தான் எனக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சத்தியவான் சொல்கிறான். சொல்லிட்டு இருக்கிற போதே அவனுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. அப்பொழுது வந்து சாவித்திரி மேலே பார்த்து யம தர்மராஜா அந்த வழியாக பாசக்கயிற்றை எடுத்துக்கொண்டு வருவது தெரிகிறது. அப்போ இவ வந்து மேலே பார்த்து யமதர்மனே அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே யமதர்மனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டோம், நம்முடைய அந்த குரலும் கேட்க முடியாது. ஆனால் இந்த பெண் வந்து நம்மை அழைக்கிறாளே என்று நினைத்து, மானிட பிறவிகள் யாருக்குமே நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், அப்படின்னா நீ வந்து ஒரு பதிவிரதை, அதனால் நான் வந்து உன்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் வந்து உடனே சாவித்திரி கிட்ட அவர் யமதர்மராஜா சொல்கிறான், நீ என்ன சொன்னாலும் அவனுடைய விதி முடிந்து விட்டால் மனிதனை நாங்கள் கவர்ந்து செல்வது, அதாவது அவனுடைய வாழ்க்கையை முடிப்பது, இது எங்களுடைய கடமை, அதைத்தான் நான் செய்திருக்கிறேன், அதனால் நீ இதில் குறுக்க வராத அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சாவித்திரி சொல்கிறா, தேவலோகத்தில் இருக்கிறவங்கள நாங்கள் மானிட பிறவிகள் பார்த்தால் ரொம்ப புண்ணியம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது அந்த புண்ணியத்தை நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சாவித்திரி கேட்குறான். கேட்ட உடனே அப்போவும் யமதர்மன் என்ன சொல்கிறான்னா, அதாவது அதெல்லாம் நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, அவனுடைய விதிப்பயன் முடிந்து விட்டது, என்னை நீ தடுக்காதே, நீ மானிட பிறவியாக நீ என்னை பின்தொடர்ந்து வர முடியாது அப்படின்னு யமதர்மராஜா சொல்கிறான். உடனே இவன் வந்து அப்படியும் விடலை, சாவித்திரி அவன் பின்னாடியே போகிறான். போன உடனே அப்போவும் வந்து சொல்கிறான், இது வந்து இந்த காரியம் வந்து மற்ற நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிற போது இவ என்ன செய்கிறான்னா, சாவித்திரி யமதர்மனேன்னு ரொம்ப அழுத்தமாக அழைக்கிறாள். அழித்த உடனே ஒரு கற்புக்கரசியான அந்த சாவித்திரி கூப்பிட்ட உடனே இவனுக்கு திருப்பியும் போக மனசு இல்லை. சரி என்ன தான் வேணும்னு கேளு அப்படிங்கிற மாதிரி யமதர்மராஜா கேட்குறான் சாவித்திரி கிட்ட. அப்போ வந்து சாவித்திரி சொல்கிறா, அதாவது என்னுடைய மாமியார் மாமனாருக்கு அந்த கண் பார்வை கிடைத்து விட வேண்டும் அப்படின்னு கேட்குறான். சரி போ, அப்படியே ஆகட்டும், பரவாயில்ல, அது கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி யமதர்மராஜா தன்னை விட்டால் போதுங்கிற மாதிரி சொல்கிறார். நீ ரொம்ப ரொம்ப புண்ணியவான், இறக்கமுள்ளவன், இன்னும் ஒன்று மட்டும் எனக்கு கொடுத்துடேன் அப்படின்னு சாவித்திரி வந்து கேட்குறான். சாவித்திரி கேட்ட உடனே சரி என்னதான் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சாவித்திரி வந்து கேட்குறான். கேட்ட உடனே அவன் இருக்கிற அந்த பரபரப்பில் யமதர்மராஜா சரி எடுத்துக்கோ அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே அப்போ வந்து என்ன, சாவித்திரிக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அவன் சொல்கிறான், நீ ரொம்ப ரொம்ப தர்மராஜனா, நீ தான் தர்மராஜா, எல்லா வரத்தையும் நீ எனக்கு கொடுத்துட்ட, ஆனால் இந்த குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன், என்னுடைய கணவர் வேணுமே அப்படின்னு அவள் கேட்குறார். அப்போ தான் வந்து யமதர்மனுக்கு ஆஹா, இந்த பெண் வந்து நம்மளை எப்படியோ வந்து சரி பண்ணி இப்படி வரத்தை வாங்கிட்டாளே அப்படின்னு யமதர்மராஜா நினைக்கிறான். ஆனாலும் கற்புக்கரசியான நீ இனி உன்னுடைய கணவரோடும் குழந்தையோடும் நல்ல தீர்க்க சுமங்கலியாக நீ இருப்பாய் அப்படிங்கிற மாதிரி யமதர்மராஜா வாழ்த்திட்டு போயிடுறார். உடனே வந்து சத்தியவான் வந்து தூக்கத்துலேருந்து எழுந்த மாதிரியே எழுந்துக்கிறார். உடனே சாவித்திரி நடந்த கதையெல்லாம் சொல்கிறா. அவருடைய மாமியார் மாமனாருக்கு கண் பார்வை கிடைத்து விடுகிறது, அந்த நாடும் இவர்களுக்கு வந்து விடுகிறது. இப்பொழுதும் நேயர்களே, நமது சாவித்திரி நோன்பு அப்படிங்கிறத இப்போவும் நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்கோம். காரடையான் நோன்பு அப்படிங்கிற மாதிரி அது இப்போவும் பெண்கள் அந்த பத்தினியை விரதங்களை ஏற்று நோன்பு நூற்று அந்த அந்த பண்டிகை இப்பொழுதும் நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். என்ன நேர்களே, சத்தியவான் சாவித்திரி கதையை கேட்டீர்களா? அதாவது பெண்களை சொல்வார்கள், ஆனால் அவர்கள் மனோபலம் உடையவர்கள் என்பதுதான் இந்த கதையின் மூலம் நான் தெரிந்து கொள்கிறேன். நன்றி.